ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நவம்பர் மாதம் 26ஆம் தேதி புதன்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதைத் தொடர்ந்து நமக்கு ஒரு அழகான கேள்வியும் உண்டு. இன்னைக்கு 2 விதமான விசேஷங்கள் அப்படின்னு சொல்லணும். ஒன்று பெருமாளுக்கு உகந்த புதன்கிழமையில் வரக்கூடிய திருவோணம். 2வது இன்னைக்கு சுப்பிரமணியருக்கு உண்டான சஷ்டி. ஸோ 2மே ரொம்ப விசேஷமானது. இன்றைய நாள் அதுவும் இந்த கார்த்திகை மாதத்தில் இந்த சஷ்டி திதி அப்படிங்கும்போது முருகனுக்கு ரொம்பவுமே விசேஷம்தான். மேஷராசி அன்பர்களுக்கு இன்று சந்திரன் 10ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் இன்றைய நாளில் உங்களுக்கு நல்ல அலுவலக ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை தருவார். இன்று சஷ்டி திதியில் முருகப்பெருமானினுடைய அனுகிரகத்தை நீங்கள் பெறலாம். 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் செவ்வாயின் சஞ்சாரம் முருகப்பெருமானின் அனுகிரகத்தோடு இந்த நாளை தொடங்க உங்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றிகள் கிடைக்கும். இன்று நீங்கள் சந்திக்கக்கூடிய நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு நன்மையும் வரும். நீண்ட நாளாக இருந்து வந்த ஒரு சில மனக்குறைகள் இன்றைய நாளில் தீரும். ரிஷபராசி அன்பர்கள் இன்று பங்கு சந்தையின் முதலீடுகள் ரிஷபராசி நேயர்களுக்கு நன்மையை தரும். குரு பகவான் 3ஆம் இடத்திலேயும் சந்திர பகவான் பாக்கியத்திலேயும் இருப்பது இவர்களுக்கு நன்மையை தரும். ரிஷபராசி அன்பர்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த கனவுகள் நிறைவேறும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் இன்றைய நாளில் உங்களுக்கு நன்மைகள் உண்டு. நீண்ட நாளாக இருக்கக்கூடிய தொடர் வழக்குகள் இன்றைய நாளில் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று மன நிறைவான நாளாகவே அமைகிறது. மிதுன ராசி நேயர்கள் மிதுன ராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகத்தை தரக்கூடியதாகவே இருக்கும். 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரனின் சஞ்சாரம் இன்றைய நாளில் உங்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. இன்று புதன்கிழமை திருவோண நட்சத்திரம் கூடிய நல்ல நாளில் பெருமாள் ஆலய வழிபாடை நீங்கள் செய்யலாம். பெருமாள் ஆலயத்தில் நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்ய உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையும். கடகராசி அன்பர்கள் ராசியில் குரு பகவான் 7ஆம் இடத்தில் சந்திரன் குரு சந்திர யோகத்துடன் இருக்கக்கூடிய இன்றைய நாளில் நல்ல ஒரு மன நிறைவை பார்க்கலாம். கடகராசி அன்பர்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த ஒரு சில மனக்குறைகள் தீரும். இன்று தொடர் வழக்குகள் மற்றும் விசாரணைகள் இருப்பின் அலுவலக ரீதியாக இன்றைய நாளில் உங்களுக்கு நல்ல செய்திகளை பெறலாம். கடகராசி அன்பர்களுக்கு இன்று எண்ணங்கள் நிறைவேறும். சிம்மராசி நேயர்கள் இன்று சிம்மராசி நேயர்களுக்கு பல மாதங்களாக இருந்து வந்த ஒரு சில பிரச்சனைகள் இன்றைய நாளில் தீரக்கூடும். சிம்மராசி நேயர்களுக்கு இன்று சந்திர பகவான் 6ஆம் இடத்தில் இருப்பதும் குரு பகவான் 12ஆம் இடத்தில் இருப்பதும் சின்ன சின்ன மனக்குறைகள் போகலாம். தேவையில்லாத செலவுகள் இன்றைய நாளில் உங்களுக்கு மனதில் குழப்பங்களை கொடுக்கும். இன்று சிவன் ஆலய வழிபாடு உங்களுக்கு சிறந்தது. ராசிநாதன் சூரியன் செவ்வாயுடன் இருப்பதும் ராசியில் கேது இருப்பதும் விநாயகரை வழிபட்டாலும் இன்று எடுத்த காரியத்தில் வெற்றிகள் உண்டு. இன்று புதிய வியாபார முயற்சிகள் மற்றும் புதிய நண்பர்களினுடைய அறிமுகங்கள் இவை உங்களுக்கு மாலை நேரத்தில் நன்மையை தரும். கன்னிராசி நேயர்கள் கன்னிராசி நேயர்களுக்கு இன்று குடும்ப சுமை குறையும். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புத பகவான் இன்று சுக்கிரனுடன் 2ஆம் இடத்தில் இருப்பது கன்னிராசி நேயர்களுக்கு அலுவலக விஷயமாக இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். குடும்பத்திலையும் பொருளாதார நிலைமை உயரும். பல நாளாகவே இந்த கன்னிராசி நேயர்களுக்கு அலுவலகத்தில் வரவேண்டிய பண பாக்கிகள் மற்றும் பதவி உயர்வுகள் சம்பள உயர்வு போன்றவற்றை இன்றைய நாளில் உங்கள் முயற்சியால் சேரும். கன்னிராசி நேயர்களுக்கு கனவுகள் நிறைவேறும். துலாம் ராசி அன்பர்கள் இன்று துலாம் ராசி அன்பர்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய புதன் மற்றும் சுக்கிரன் நல்ல ஒரு மன நிறைவை தருவார். 10ஆம் இடத்தில் குரு பகவானின் சஞ்சாரம் வேலை விஷயத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும். துலாம் ராசி நேயர்களுக்கு நீண்ட நாளாகவே இருந்து வந்த கடன் பிரச்சனைகள் மற்றும் மற்றவர்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய பண பாக்கிகளை இன்றைய நாளில் நீங்கள் கொடுத்து தீரலாம். இது உங்களினுடைய மனக்குறைகளை தீர்க்கும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்று பல நாட்களாக இருந்து வந்த ஒருவித மனக்குழப்பங்கள் தீரும். பாக்கியத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானின் சஞ்சாரம் இன்று எடுத்த காரியத்தில் வெற்றியை தரும். இன்று விருச்சிக ராசி அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை. 3ஆம் இடத்தில் சந்திரன் பாக்கியத்தில் குரு சந்திர யோகத்துடன் அமைந்திருக்கிறது. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று திருவோண நட்சத்திரத்தில் சந்திரன் இருப்பதனால்
பெருமாள் ஆலய வழிபாடும் மற்றும் அன்னதானங்கள் செய்வது நல்லது. தனுசு ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக அமைகிறது. உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் இன்றைய நாளில் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். சொத்து விவகாரங்கள் மற்றும் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும். தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லாத நாளாக அமைகிறது. தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று நண்பர்களால் நன்மைகள் ஏற்படும். மகர ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திரன் திருவோண நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். எடுத்த காரியத்தில் வெற்றிகள் உண்டு. மனதளவில் இருந்து வந்த ஒரு சில குறைகள் இன்றைய நாளில் உங்களுக்கு தீரும். குரு சந்திர யோகத்துடன் இருக்கக்கூடிய இன்றைய நாளில் கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக அமையும். 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் இன்று குடும்பத்தில் அமைதியும் சந்தோஷத்தையும் கொடுப்பார். மகர ராசி அன்பர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லை. கும்பராசி நேயர்களுக்கு பல நாட்களாக இருந்து வந்த ஒருவித பதட்டங்கள் விலகும். பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய மனக்குறைகள் தீரும். பாக்கியத்தில் இருக்கக்கூடிய புதன் மற்றும் சுக்கிரனினால் இன்று உங்களுக்கு லக்ஷ்மி நாராயண யோகம் அமைந்திருக்கிறது. திருவோண நட்சத்திரத்தில் சந்திரன் இருப்பதனால் கும்பராசி அன்பர்கள் பெருமாள் ஆலய வழிபாடை செய்ய குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் வருவதற்கு வாய்ப்புகளை கொடுக்கும். கும்பராசி நேயர்களுக்கு பண பற்றாக்குறைகள் மற்றும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு இன்று குபேரரை வணங்கலாம். மீனராசி நேயர்கள் இன்று நாள் முழுவதுமே மீனராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும். ராசியிலிருந்து 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இன்று உங்களினுடைய பூர்வ புண்ணிய பலத்தை அதிகரிப்பார். லாபத்தில் சந்திரனும் 5ஆம் இடத்தில் குரு பகவானும் இருக்க மீனராசி நேயர்களுக்கு மனக்குறைகள் இல்லை. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் ஆசீர்வாதங்களும் இன்றைய நாளில் உங்களுக்கு பெறலாம். இன்று மீனராசி அன்பர்கள் பெருமாள் ஆலய வழிபாடும் மற்றும் அன்னதானங்களும் செய்வோம். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம். சமீப காலமாக சமூக வலைத்தளங்களில் மிதுன ராசிக்கு எல்லாம் ஆஹா ஓஹோ என்று சொல்கிறார்களே, அது சரியானதா? அதாவது பொதுவான ராசி பலன்கள் வந்து எல்லாருக்குமே அது பலன் தரும் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. அண்ட் தற்போது சமூக வலைத்தளங்கள்ல இருக்கக்கூடிய இந்த ஜோதிடம் சம்பந்தப்பட்டது நிறைய வந்து மக்களை திசை திருப்பக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கு. அதுல வந்து எந்த ஒரு ஆத்தென்டிசிட்டி இல்லை அவங்க சொல்றதுல. 2வது வந்து ஒரு குருவின் வழியாக ஜோதிடம் கற்றுக்கொண்டு பேசுபவர்கள் மிகவும் குறைவு. அவங்களுக்கு என்ன மற்ற வீடியோஸ் ஒரு 10 வீடியோ பார்த்து அவங்க ஒரு வீடியோ போடுற மாதிரி தான் இன்னைக்கு நிறைய வீடியோஸ் அவங்க பண்றாங்க. ஸோ மிதுன ராசிக்கு ஆஹா ஓஹோன்னு இருக்குமானா எல்லா மிதுன ராசிக்கார எல்லாருக்கும் அது வந்து பொருத்தம் கிடையவே கிடையாது. உங்களுக்கு என்ன தசா நடக்கிறது, உங்களுக்கு என்ன புக்தி நடக்கிறது, இதை வைத்துத்தான் ஒரு மனிதனினுடைய ஜாதக பலன்கள் அமையுமே தவிர ராசி பலன்கள் அப்படிங்கிறது பொதுவான ஒன்று தான். இப்போ நம்ம டெய்லியே தினப்பலன் சொல்றோம் சங்கரால. இந்த தினப்பலன் நம்ம சொல்லும் பொழுது ஒரு 10,000 பேர் பார்க்குறாங்க அப்படிங்கும் பொழுது 1000 பேருக்கு கண்டிப்பாக அது நடக்கும். மற்றவர்களுக்கு அது நடந்தால் நடக்கலாம், நடக்காமலும் போகலாம். ஸோ இது கண்டிப்பா எல்லாருக்குமே அது போய் சேரும் அப்படிங்கிறது இல்லவே இல்லை. அதனால யூடியூப்ல வர ராசி பலன்கள் இல்லை நீங்க அன்றாடம் பார்க்கறது கூட இது ஒரு கைடன்ஸ் தானே தவிர இது முழுமையாக இது பலிக்கும் அப்படிங்கிறது எப்பவுமே கிடையாது. என்ன நேயர்களே, இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.